இன்றைக்கி வந்து கங்குவா படத்தை நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு சூர்யாவோட ஒய்ஃப் ஜோதிகா அப்படி பேசுனாங்களே, தஞ்சை பெரிய கோயிலுக்குலாம் வந்து நான் போகலை, கோவிலுக்கு செலவு பண்ணுற காசை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கமெண்ட்டை, அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தில் வந்து சூர்யா நடித்தார், இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு, அந்த ஒரு விஷயம் வந்து பேசுறது, அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டூடியோ கிரீன் தொடர்ந்து வந்து படங்கள், என்ன மாதிரியான படங்கள், தங்கலான் மாதிரியான படங்கள், சில இந்த வர்ண சாஸ்திர அடிப்படைகளெல்லாம் வந்து கொஞ்சம் உடச்சி எரிக்கிற மாதிரி சில படங்களெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, இது மாதிரிலாம் எதுக்கு இவங்க படம் பண்ணணும்? ஒரு பக்கம் ஸ்டூடியோ கிரீனை போட்டு அழுத்து, இன்னொரு பக்கம் ஸ்டூடியோ கிரீனோட ப்ரொடியூசர் ஞானவேல் அவர் மேலே இருக்கிற சில பிரச்சனைகள். காலத்தில் 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம்லாம் வந்து பார்த்தோம்னா போதி தர்மர்னா யாருங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இன்க்ளூடிங் எனக்கு அந்த படம் வந்த அப்புறம் தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து யாரும் தெரியும். ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தோம்னா வேலாயுதம்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு விஜய் சார்து. அந்த டைமில் வேலாயுதம் சூப்பர், 7ஆம் அறிவு ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அறிவு செம்ம கலெக்ஷன், செம்ம ரெஸ்பான்ஸு, படம் நல்லா இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் சூர்யா சார் பண்ண பெஸ்ட் படங்களில் அதுவும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு காலகட்டத்திலையும், இன்றைக்கி நேற்று இல்லை, ஒரு காலகட்டத்திலும் தமிழ் சினிமாவை கமல் சாருக்கு அடுத்தபடியாக ஒரு தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு வந்து படம் கொடுத்தவர் தான் சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகர். அப்போ வந்த நந்தாவாக இருக்கட்டும், காக்க காக்க, கஜினி, பிதாமகன், அதுக்கப்புறம் அந்த பல படங்கள், அயன், ஆதவன், அது இதுன்னு வந்து ஒரு கேரக்டராகவே தன்னை உறுத்தி ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக கோலிவுட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். அமீர் கானா சூர்யாவா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு தங்கல் மாதிரியான படமும் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சூர்யா. அப்படிப்பட்டவர் மேலே வந்து ஒரு அழுத்தம், என்ன அழுத்தம் அப்படின்னா, அதை நான் முன்ன சொன்ன அந்த விஷயம்தான். ஜோதிகா வந்து ஒரு காலத்தில் வந்து பேசுனாங்க பார்த்தீங்களா, இந்த கோவில் மேட்ரு, தஞ்சை கோவில் இஷ்யூ, அதை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காண்டை வந்து எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் இந்த படத்து மேலே நெகட்டிவாக வந்து கக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெய்பீம் இந்த படத்தோட விவகாரம், அந்த படம் வந்த டைம்லேயே வந்து சூர்யா மேலே ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை வந்து மிரட்டல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அந்த படத்தில் எனக்கும் வந்து அந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நானும் வந்து அந்த டைமில் சூர்யா அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணேன். ஆனால் என்ன விமர்சனம் பண்ணேன், இந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கிற அளவுக்கு அவர் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் ஏன் பேசலை? இதே சூர்யா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கேவுடைய ரூலிங்கில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், நடந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து குரல் கொடுக்கல. பட் ஏடிஎம்கே பிஜேபி ரூலிங்கில் அலைன்ஸில் இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்களுக்கு வந்து பேசினார், எல்லாமே ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சூர்யா படத்தை மொத்தமாக வந்து அழுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த கங்குவா அப்படிங்கிற படம். ஸோ இதை தாண்டி நம்ம இந்த அரசியல் அழுத்தங்கள்லாம் தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே வந்து சூர்யா வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறது அப்படிங்கிறது, மற்றவங்களாம் வந்து சூர்யானா இலக்காரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து உண்மை தான். ஏன்னா இங்கே அஜித், விஜய், ரஜினி இவங்க 3 பேரை மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து தேட்டரில் போய் பார்ப்போம், பால் ஊற்றுவோம், அவங்கள கடவுளாக நாங்கள் கொண்டாடுவோம். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அஜித் சார் ஃபேன்ஸு ஓரளவுக்கு ஏதோ ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி ஏதோ வந்து அவாய்ட் பண்ணுறாரு. பட் அந்த காக்கா கழுகு போட்டி அப்படிங்கிறத ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு போட்டியை க்ரியேட் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ளேயே நம்பர் ஒன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு படம், கங்குவா மாதிரியான ஒரு படங்கள்லாம் பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகலை. இதுதான் வந்து உண்மை. இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். இதே படத்தை யஷ் வந்து நடிச்சிருந்தார்னா, இதே படத்தை வந்து வேறு யாருனா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, பிரபாஸோ, இது வந்து பெரிய லெவலில் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம் இந்த படம். பட் இன்றைக்கி அந்த படத்தை வந்து அழுத்துறதுக்கு பல்வேறு காரணம். ஸோ இன்னொரு விஷயம், சூர்யா வந்து களத்தில் இருக்கிறாரு, அவர் வந்து டிஎம்கேவுக்கு வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இந்த படத்தை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா எதிர்க்கப்பட வேண்டும்? ஏன் நார்த் இந்தியாவில் வந்து இந்த தேவாரா, இந்த சலாறு, இது மாதிரியான படங்கள்லாம் வந்து கலெக்ஷன் பயங்கரமாக அடிக்குதுல்ல, ஏன் வந்து இந்த கங்குவா வந்து நார்த் இந்தியாலையும் அதர் ஸ்டேட்லேயும் வந்து பெரிய அளவில் ஒரு நடிகர் ரொம்ப பகிரங்கமாக நீட்டு போன்ற விஷயங்களுக்கு இது வந்து வேண்டாம், இது வந்து ஒரு எலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார மாணவனுக்கும் ஒரு சாதாரண எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு மாணவனுக்கும் இந்த தேர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சூர்யா அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கி நேற்றுல அகரம் ஃபவுண்டேஷன் வந்து கடந்த அந்த நீட் விவகாரம் சூடு பிடிச்சதுலேருந்தே இப்போ வரைக்கும் வந்து அந்த அகரமோட அந்த ஃபவுண்டேஷனோட சேர்ந்து பல மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதுக்காக வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ நீட் வந்து இது மாதிரியான பிரிவினை ஏற்படுத்துது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் சூர்யாவை எப்படியாவது வந்து அழுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அரசியல் பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள படங்களாக வருது. அந்த அடிப்படையில் அந்த பிரிவினைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வகுப்புவாதம், இந்த வர்ண சாஸ்திரம், இதெல்லாம் வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் வந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து அது மாதிரியான படங்கள் தான் வருது.
ராமே ஆண்டாளோ ராவணே ஆண்டாளோன்னு கூட ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது கூட நான் ஒரு நல்ல படம் தான். சில அரசியல் சில விஷயங்கள்லாம் வந்து கடுமையாக வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாரு, களத்துலேயும் பேசுகிறாரு, களத்துலேயும் நிற்கிறாரு, களத்துலேயும் அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து பேசுகிறாரு. ஸோ இதையெல்லாம் டார்கெட் பண்ணி மொத்தமாக எப்புட்றா அழுத்தலாம், போட்டு விடு சூர்யாவை எப்படியாவது காலி பண்ணோன்னா இது மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் போட்டு விடுவோம். நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இந்த கங்குவாவோட நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். எவ்வளோ நல்ல விஷயங்கள் விஜய் சார் பேசுவார், அதெல்லாம் எதையும் காட்ட மாட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிற 70% மீடியா வந்து காட்டுவாங்க. அந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தூக்கி போட்டு இந்த 30% நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய அளவில் வரப்போகுது. அன்னைக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் ஒரு நெகட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் யாராக இருந்தாலும் சரி, இந்த சூர்யா அப்படிங்கிறவருக்கு பின்னாடி ஒரு ஒரு அழுத்தம், ஒரு அரசியல் அப்படி ஒரு பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நாம் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, கடுமையாக வந்து உழைச்சிருக்கிறாரு. அவர் தயவுசெய்து தோக்கடிச்சிடாதீங்க. ஸோ அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.